உங்களுக்கு பெஸ்ட் ஹோட்டல் எது சாப்பாடு எடுக்கிறதுக்கு? அப்பா இவன் சீரியஸா நல்லா ட்ரீட் பண்றான்ப்பான்னா சென்னையில யார சொல்லுவீங்க? எனக்கு பெஸ்ட் ஹோட்டல்னா சேலம் ஆர்ஆர் சொல்வேன். ஓகே. விஜிபிக்கு முன்னாடி வரும். அங்க எனக்கு ஆக்சுவலினா எனக்கு அங்க ரொம்ப கம்ஃபர்டபுள். நான் வண்டியோட நான் ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள போக முடியும்னா அது சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான். ஸோ அங்க பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன தெரியும். போய் நானே என் கையால பார்சல் வாங்குறது வந்து சேலம் ஆர்ஆர் தான். மத்த எல்லா ஹோட்டல்ஸுமே யாராவது போய் எனக்கு வாங்கி குடுப்பாங்க. பட் இங்க மட்டும் தான் நான் டைரக்ட்டா அவங்கள பார்க்க முடியும். ஏன்னா நீங்க வண்டியில உள்ள போயிட முடியும். ஆமா, உள்ள போக முடியும். அவங்கள பார்த்து டைரக்ட்டா என் கையால எனக்கு இது இன்னும் ஆர்டர்ஸ நம்ம கையால வாங்கும்போது ஒரு ஹாப்பி கிடைக்கும். மத்தவங்க வாங்கி குடுக்கறத விட என்னாலயும் உங்களுக்கு வந்து பேசிக்கா என்னடா எல்லாரும் பண்றத நானும் பண்ண வேண்டாம்ங்கிற ஒரு ஆட்டிட்யூட்ல நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. சூப்பர் ஆட்டிட்யூட். நீங்க பண்ணுவீங்க. நல்ல விஷயம் தான். சூப்பர். உங்களுக்கு ப்ரோ? என்னை பொறுத்தவரை இங்க எல்டாம்ஸ் ரோட்ல கமல் சார் ஆஃபீஸ் பக்கத்துல அது சாம்கோன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. நம்ம இங்க இருந்து போய் ரீச் ஆகும்போதுமே அங்க ரெடியா இருக்கும். எடுத்துட்டு வேகமா கிளம்பி ஓடிடலாம். அங்க போட்டாவே சந்தோஷம். ஆக ரெடியா இருக்கும், எடுத்துட்டு ஓடிடலாம், சீக்கிரம் டார்கெட் முடிச்சு. வஸ்ட் ரெஸ்டாரண்ட் அதே மாதிரி அப்போ வந்து நீங்க வஸ்ட்டுக்கு வந்து நீங்க பேர் சொல்ல வேணாம். பாவம் ஒரு பிசினஸ் ரன் பண்றது அங்க 4 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம சொல்றத விஷயத்தை அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏரியா பேர் சொல்ல வேணாம். பட் அங்க என்ன நடக்கும்னு சொல்லுங்க. அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆரியபுரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கே போனோம்னா என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க. சரிங்களா, இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு இந்த நம்பர்னா இருங்க வெயிட் பண்ணுங்க வரும். 1 மணி நேரம்னாலும் அதையும் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க ரெடி ஆகிட்டு இருக்கு வரும். வெயிட் பண்ணுங்க, கஸ்டமர் உங்களை போட்டு என்ன பண்ணிடுறீங்க, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, வேகமாக ஆமாங்க. ஐயோ உங்க வேலை இருக்கு, சாப்பாடு பசிக்கிறதுக்கு முன்னாடி போய் கொடுத்துடணும், ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி போய் கொடுக்கணும், சில எல்லாம் காஃபி சாப்பிட்னு சொல்லிட்டு சீக்கிரம் போடுவாங்க. அப்போதான் லேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கஸ்டமர் தம்பி எனக்கு டைம் ஆயிடுச்சுல நீனே வச்சுக்க, ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு நீ எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்கள கொண்டு போய் அவங்கள கம்பல் அவங்களும் கொஞ்சம் ஆஃபீஸ் போகிறாங்களா சார், சீக்கிரம் போகணும் வரணும், எதுவுமே ஆளே இருக்க மாட்டானுங்க. ஆனால் ரெடி பண்ண தர மாட்டானுங்க. கேட்டால் எங்கே சார் வரும், ஒவ்வொருத்தனும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஹோட்டல் போட்டாவே சரியான டென்ஷன். ஆரியபுரத்தில். ஓகே. உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி ஓஎம்ஆர்ல இவங்களுக்காவது ரிப்ளை கொடுக்குறாங்க லேட்டாக வரும்னு. ஆக்சுவலி அது ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட் தான். அது ஒரு ஓப்பன் பிளேஸில் சும்மா மேலே இது போட்டு வச்சுருப்பாங்க. பட் என்னன்னா லேட் ஆகுதுன்றது கூட அங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே எப்போவுமே அங்கே அப்படி தான் இருக்காங்க. ஏதாவது ஓகே ஏதோ ஒரு கோவத்தில் இருக்காங்கன்னா இன்னொன்று நம்ம கேட்கறதுக்கு எல்லாமே அவங்க வெறும் தலை மட்டும் தான் ஆட்டுவாங்க. சார் ஃபுட்டு ஐடி ரெடி ஆகிடுச்சா, லேட் ஆகுமா, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. கிடையாது, ரொம்ப நார்மல் ரெஸ்டாரண்ட். அங்க நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, அவ்வளவு கூட்டமா இருக்குங்கிறீங்க. இல்ல ஆக்சுவலி அது ரோட்ல வச்சிருப்பாங்க. ஓஎம்ஆர்ல வந்து இந்த பக்கம் சர்வீஸ் ரோடுனா அங்க ஃப்ரண்ட்ல கொஞ்சம் உள்ள வச்சிருப்பாங்க. பட் பெரிய ரெஸ்டாரண்டே இது கிடையாது. ஆனா சுத்தமா ரெஸ்பான்ஸே கிடையாது. எனக்கு என்னன்னா ஓகே லேட் ஆகும், உங்க ஐடி நம்பர் இதுவா, இதோ தரோம், வெயிட் பண்ணுங்க. எனக்கு முன்னாடி போனவங்க வாங்கிட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ எனக்கு லேட் ஆகும்னு அது சொல்லலாம்ல, அதையுமே சொல்ல மாட்டேன். கேட்கறதுக்கெல்லாம் ஃபேஸ் பார்ப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, ஃபேஸை பார்ப்பாங்க, வேலையை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களா எடுத்துட்டு வந்து அந்த பார்சலை கொடுப்பாங்க. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். நான் பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்களா ரெடியானதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க.